இப்போ வந்து குலதெய்வம் தெரியாதவங்கள நான் நிறைய பேருக்கு காட்டி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. குலதெய்வம் தெரியாதவங்க இப்போ உங்ககிட்ட நேரில் வராங்க அப்படின்னா குலதெய்வத்தை உங்களால் கண்டுபிடிச்சி கொடுக்க முடியும். இப்போ குலதெய்வம் மட்டும் இல்லை, ஒருத்தர் வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது, துர்சக்திகள் பிரச்சனை, ஆவிகள் பிரச்சனை இருக்குது, இல்லை ஏதோ ஒரு செய்வினை ஏதோ வச்சுட்டாங்க, வீடே ஒரு இருளடைஞ்ச மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரிப்பட்ட நபர்கள் உங்கள்கிட்ட வந்தால் டாக்டர்கிட்ட போகிறீங்க, மாத்திரை வாங்குறீங்க, அந்த மாத்திரை சாப்பிட்ட பிறகு அந்த மாத்திரையை எப்படி சாப்பிடணும் என்ன பண்ணணுங்கிற மாதிரி இந்த பூஜைக்கு அப்புறம் நீங்கள் எப்படி நடந்த சூட்சுமத்தை நான் சொல்லித்தருவேன். எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஒருத்தவங்களுக்கும் வேறு வேறு ராசி இருக்கிற மாதிரி, வேறு வேறு நட்சத்திரம் இருக்கிற மாதிரி, வேறு வேறு கிரகநிலை அமைப்பு இருக்கிற மாதிரி, வேறு வேறு துன்பங்கள் இருக்கிற மாதிரி ஒவ்வொருத்தவங்களுடைய செயல்பாடுகளுக்கு வேறு வேறு வழிமுறைகள் வேறு இருக்குது. ஹரஹர மகாதேவ். அம்மா இப்போ வரப்போகிற இந்த 26ஆம் தேதி மகாசிவராத்திரி வருது இல்லையா, அது பாருங்கள் ஆச்சரியத்தை. புதன் வியாழன் வெள்ளி இது வந்து 2 கண்ணு உள்ள நாள்னு சொன்னேன். அது தானாக தன்னை போலேயே 2 கண்ணு உள்ள நாளில் வருது. அந்த நாளில் இந்த அம்மா உங்களை எல்லாரையுமே அங்கே அழைக்கிற. இப்போ பாருங்கள் லைவில் கூட பாருங்கள், எத்தனை பேர் பிரச்சனை கணவன் இழந்தவங்க அவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஆத்மாக்கள் சாந்தி அடைஞ்சும் இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு டைரெக்டாக உங்களுக்கு கிடைக்கிற மாதிரியும், அது மாத்திரம் இல்லை இதில் வந்து யாகத்தில் வச்சு பூஜை பண்ணக்கூடிய உத்திராட்சையும் உங்களுக்கு பணம் வற்றாத செல்வம் கிடைக்கிற மாதிரி பணமும் தீர்த்தமும் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நான் பண்ணுறதில்ல. உங்களுக்காகவே மகாலட்சுமி ஓமம், உத்திர ஓமம், தர்த்தினியம் விலகக்கூடிய சண்டி ஓமம், இப்படி பல ஓமங்கள் பண்ணுறோம். ஆத்ம சாந்தி பூஜையும் திலக ஓமம் அதுவும் சேர்ந்து பண்ணுறோம். அதில் உங்கள் ஆத்மாக்களுக்குரியவங்களும் முன்னோர்களுக்கும் உங்கள் குடும்பம் சிறப்பாக இருக்கிறதுக்காகவும் இந்த அம்மா வந்து ஜீவசமாதி கழுத்து வரையும் இது பண்ணிவிட்டு பிரார்த்தனை வச்சுருக்கேன். நைட்டு வந்து அபிஷேகம் இது இருக்குது. இதில் கலந்துக்கிட்ட வர்ற எல்லா மக்களுக்கும் அடுத்த வருஷத்துக்குள்ளே மிக சிறந்த அற்புதம் நடக்கும். இது நான் வாக்குறுதி தரேன். ராமேஸ்வரம் வில்வண்டி தீர்த்தத்தில் நீங்கள் கண்டிப்பாக வந்துடுங்க. அதாவது ராமேஸ்வரம் வரும்போது தர்கா ஸ்டாப்புன்னு சொல்லணும், தங்கச்சி மடம், வில்வண்டி தீர்த்தம், அவ்வளோதான். அங்கே வந்தீங்கன்னாவே உங்களுக்கு எல்லாமே தெரியும். அங்கே எல்லாருமே வந்துடுங்க. அதாவது புதன்கிழமை 26ஆம் தேதி இந்த மாதம் ரொம்ப ரொம்ப மகாசிவராத்திரி அற்புதமாக நடக்குது. நீங்கள் எல்லோரும் வருவீங்கன்னு அம்மா காத்துட்ருக்கேன். உங்களுடைய கஷ்டங்களும் உங்களுடைய குறையும் போக்குறது தான் என்னுடைய லட்சியமே. ஹரஹர மகாதேவ். ஜெய் ஸ்ரீராம். அனைவருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட 4 தலைமுறைகள் உங்களோட முன்காலம் எப்படி இருந்தது, முன் ஜென்மத்தில் நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்க, உங்கள் மூதாதையர்கள் எப்படி இருந்தாங்க, இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இனிமே என்ன பண்ண போறீங்க, இந்த மாதிரி 4 தலைமுறைகளை அருமையாக விளக்கி கூறும் ஆத்ம சித்தர் லக்ஷ்மி அம்மா. 4 தலைமுறைகள் பற்றி கூறக்கூடிய ஆத்ம சித்தர் லக்ஷ்மி அம்மாவை தான் நாம் இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கோம். அம்மா வந்து சிவராத்திரியை இந்த வருஷம் ரொம்ப ஸ்பெஷலாக கொண்டாட இருக்காங்க. அதை பற்றி முதல்ல சொல்லிடுங்கம்மா, அப்புறம் நம்ம டாபிக் போகலாம். பஞ்சபுத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம். அம்மா ஒரு விஷயம் நான் சொல்கிறத கேளுங்க. நாங்கள் எதுக்காக வாழ்கிறோம்? சாப்பிட்றதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, நல்லா ட்ரெஸ் போடுத்திட்டு இருக்கிறதுக்கு. அப்படின்னா இந்த ட்ரெஸ்ஸு போடணும், தெய்வத்தை வணங்கணுங்கிறது தேவையே இல்லை. ஒருத்தவங்க தாயை தேடி ஒரு குறையை கொண்டு வந்து, தாயே எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது, இதுலேருந்து என்னை காப்பாற்று, பேசும் தெய்வமாக, அதாவது ஒரு இதாக இருக்கும்போது ஒரு முதியோர்கிட்ட போய் கேட்போம்ல, கண் கலங்கி போய் எனக்கு வழிகாட்டுங்களே, எனக்கு ஒன்றுமே தெரியல, எனக்கு வழிகாட்டுங்க அப்படிங்கிற நிலையில் இருக்கும்போது அந்த முதியோர் வந்து உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பாங்க. அதே மாதிரி ராமநாதபுரத்து ராஜா வந்து வேட்டையாடி போயிருக்காரு. அவரே பெரிய பிரச்சனையில் குழப்பத்தில் இருந்திருக்கார். ராமநாதபுரத்து ராஜா ரொம்ப ரொம்ப தேர் வெளியே போகும்போது தெப்ப குளத்துக்கு பக்கத்தில் ஒரு பெண்ணு பிராமணத்தி உட்கார்ந்துருக்கா. அந்த பிராமணத்தி அந்த தெப்ப குளத்தில் தண்ணி குடிச்சிட்டு இந்த பிராமணத்தியை பார்த்து கேட்குறாங்க, அம்மா நீங்கள் உட்காந்துருக்கியா, ராஜா வந்திருக்காங்க, எந்திக்கலையே. நான் எந்திக்கன்னு அவசியம் இல்லைப்பா, ராஜா என்ன தேடி வருவார் பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ராஜாக்கிட்ட அப்படியே அரசல் புரசலாக காதில் போயிடுச்சு. ஒரு பெண்மணி அவ்வளோ திணக்கமாக உட்காந்துருக்காங்க. அந்த காலத்து ராஜா வந்துட்டாங்கன்னா நடுங்குவாங்க. அப்படிங்கும்போது திணக்கமாக உட்காந்துருக்காங்க. அது என்னன்னு தெரியல, அவ்வளோ அழகாக இருக்குது அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லும்போது, சரி நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவே நேராக வந்து அந்த பெண்ணை பார்த்து கேட்குறாரு, என்னம்மா அப்படிலாம், நீ என்னை பற்றி கேட்குறத விடு, நீ இவ்வளோ பெரிய பிரச்சனை இந்த குழப்பத்தில் நீ இருக்க, அதை வந்து நீ தீர்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து சொல்லுது. அப்போ சொல்லும்போது அந்த அம்மா வந்து சொல்லும்போது, சரி நான் போயிட்டு வந்து உன்னை பார்க்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க.
போய் அந்த பிரச்சனையெல்லாம் அந்த அம்மா சொன்ன மாதிரியே தீர்த்துட்டு திரும்பி வந்து பார்க்கும்போது இந்த அம்மா கல்லா இருக்கு. அதுதான் வீரமகாளி. வீரமகாளிக்கு வந்து கறி மீன் எதுவுமே சமைக்க மாட்டாங்க. அது தெரியாமல் ஒரு சில குறுப்புக வீரமகாளிக்கு ஆடு வெட்டுறாங்க, கோழி வெட்டுறாங்க, எல்லாமே செய்கிறாங்க. அவன் வந்து பிராமணத்தி. உண்மையான வீரமகாளி வந்து கறி மீன் எதுவுமே சாப்பிட மாட்டான். தேர்வழியில் இருக்கக்கூடிய பெண்ணு. ராஜகுலத்தில் உள்ளவங்களுக்கும் அவள் தான் குலதெய்வம். அதே சமயத்தில் ராஜவம்சத்தில் மறுஜென்மம் பிறக்கிறாங்களையே அவங்களுக்கும் அவள் தான் குலதெய்வம். நிறைய பேர் வந்து மறுஜென்மம் பிறந்தவங்களுக்கு நான் குலதெய்வத்தை காட்டி கொடுத்து அவங்க வந்திருக்காங்க. அதை போய் வணங்கி அவங்க நல்லா சிறப்பாக இருக்காங்க. அப்படி ராஜாவுக்கே உபதேசம் பண்ண ஒரு பெண் உருவத்தில் வந்து உட்கார்ந்துருக்காங்க அந்த காலத்தில். இந்த காலத்தில் இந்த ஆயுள் இருக்கிற வரையும் உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கணுங்கிறதுக்காக பல தவங்களே நான் மேற்கொள்கிறேன். அஷ்டமா சித்தியே நான் அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஆனால் காலங்கள் பதில் சொல்லும். அஷ்டமா சித்தி அடைஞ்சதுக்கு காரணத்தை உங்களுக்கு காலங்கள் பதில் சொல்லும். அப்படி இருக்கும்போது இந்த 25ஆம் தேதி நான் வந்து மண்ணுக்குள்ளே வந்து தவத்தில் மேற்கொள்கிறேன். அதுக்கப்புறம் வந்து 26ஆம் தேதி மிக சிறப்பான பூஜைகள் அங்கே நடக்கும். அதில் நீங்கள் கலந்து வந்து ராஜா எப்படி ஆலோசனை கேட்டு போனாரோ அது மாதிரி நீங்கள் பிறந்தது வளர்ந்தது போனது எல்லாத்தையும் நீங்கள் சொல்ல தேவையில்லை. ஆனால் நான் சொல்லுவேன். சொல்கிறது கரெக்டானுங்கிறது மாத்திரம் நீங்கள் சொன்னால் போதும். அத்தனையும் சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் மகாசிவராத்திரி. வருஷத்தில் ஒரு நாள் கொண்டாடுறேன். நீங்கள் காய்கறி, அரிசி, பருப்பு எதுனாலும் உங்கள் தாய் வீட்டுக்கு வர்றதுக்கு என்ன கொண்டு வரணுமோ, எண்ணெய், யாகத்துக்கு வளர்க்கல தீப எண்ணெய், அது மாதிரி யாகத்தில் ஊற்றுறதுக்கு நெய், இது கொண்டு வாங்க. சொல்லுங்கம்மா. நீங்கள் எதோ அம்மா இன்னைக்கான டாபிக் இப்போ நீங்கள் சொன்னது தான்மா. இப்போ வந்து குலதெய்வம் தெரியாதவங்கள நான் நிறைய பேருக்கு காட்டி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. குலதெய்வம் தெரியாதவங்க இப்போ உங்ககிட்ட நேரில் வராங்க அப்படின்னா குலதெய்வத்தை உங்களால் கண்டுபிடிச்சி கொடுக்க முடியுமா? 4 தலைமுறைக்கு முன்னாடி அவங்க பிறந்தது யார், அவங்க அப்பா யாராவது இறந்துருப்பாங்க இல்லையா, அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க சாமியை கும்பிட்டாங்களா கும்பிடலையா, அவங்க குலதெய்வம் என்ன, இவங்க குலதெய்வம் என்ன அப்படிங்கிறத முதற்கொண்டு காட்டி கொடுக்குறது மாத்திரம் இல்லை. அந்த குலதெய்வத்தை அவங்க கண் முன்னாடி கனவுல வர்றதோ இல்லை கண் முன்னாடி வேறு ரூபத்திலையோ நான் காட்டி கொடுக்க முடியும். இது நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். இது சத்தியம். அதே மாதிரிம்மா இப்போ குலதெய்வம் மட்டும் இல்லை, ஒருத்தர் வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது, துர்சக்திகள் பிரச்சனை, ஆவிகள் பிரச்சனை இருக்குது, இல்லை ஏதோ ஒரு செய்வினை ஏதோ வச்சுட்டாங்க, வீடே ஒரு இருளடைஞ்ச மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரிப்பட்ட நபர்கள் உங்கள்கிட்ட வந்தால் தீர்வு இருக்கா? கண்டிப்பாக தீர்வு இருக்குது. அதுதான் அவங்க பிறப்பின் ரகசியம் தெரியாதுல்ல. அவங்க பின்னாடி என்ன இருக்கா, ஆன்மா இருக்கா, தெய்வம் இருக்கா, குலதெய்வம் இருக்கா, இல்லை செய்வனை இருக்கா, இல்லை எதுனால அவங்க வந்து இந்த மாதிரி சூழ்நிலையில் அகப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நான் வந்து அந்த பூஜை சொல்லுவோம்ல, ஒவ்வொருத்தவங்களுக்கு சண்டி ஹோமம் இருக்குது, உத்ர ஹோமம் இருக்குது, கணபதி ஹோமம் இருக்குது, லக்ஷ்மி ஹோமம் இருக்குது. இவங்களுக்கு இதெல்லாம் இந்த மாதிரி ஹோமம் பண்ணும்போது அவங்களுடைய கூட யார் ஆன்மாவா, பேயா, பிசாசா, இல்லை தெய்வமா, இதை வந்து நான் படம் எடுத்தே அவங்களுக்கு காட்டுவேன். ரெண்டாவது அந்த படத்தை வந்து எடிட்டிங் நீங்கள் எங்கே வேணாலும் செக் பண்ணலாம். எடிட்டிங் கிடையாது. ஏன்னா இப்போ கம்ப்யூட்டர் உலகம் ஆயிடுச்சு. ஒரிஜினலாக உங்களுக்கு நீங்கள் எங்கே வேணாலும் செக் பண்ணிக்கலாம். அதை மாத்திரல, அதுக்கப்புறம் ஒரு 27 நாள் 28 நாளைக்குள்ளே உங்கள் குடும்பத்தில் பல அதிசயங்கள் நடக்கக்கூடிய ஆற்றலையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். அதுபடி நீங்கள் செயல்படணும். இப்போ இந்த பிரச்சனையில் வந்திருக்காங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஹோமங்கள் செஞ்சு நீங்கள் அவங்களுக்கு நேர்லேயே காமிச்சிடுறீங்க. அதாவது ஆவிகளோட பிரச்சனை இருக்கா, இல்லை ஏதாவது செய்வினை மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்களா அப்படின்னு. அதுக்கப்புறம் நீங்கள் காமிச்சு கொடுத்ததுக்கப்புறம் அதை எடுக்கிறதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணணுமா, இல்லை அது தானாகவே சரியாகிறதுக்கு நீங்கள் எதுவும் வழி பண்ணுவீங்களா? இல்லை ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, மாத்திரை வாங்குறீங்க. அந்த மாத்திரை சாப்பிட்ட பிறகு அந்த மாத்திரையை எப்படி சாப்பிடணும், என்ன பண்ணணுங்கிற மாதிரி இந்த பூஜைக்கு அப்புறம் நீங்கள் எப்படி நடந்துக்கணுங்கிற ஒரு சில சூட்சுமத்தை நான் சொல்லித்தருவேன். எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேறு வேறு ராசி இருக்கிற மாதிரி, வேறு வேறு நட்சத்திரம் இருக்கிற மாதிரி, வேறு வேறு கிரகநிலை அமைப்பு இருக்கிற மாதிரி, வேறு வேறு துன்பங்கள் இருக்கிற மாதிரி, ஒவ்வொருத்தவங்களுடைய செயல்பாடுகளுக்கு வேறு வேறு வழிமுறைகள் வேறு இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் அதற்கேற்ற வழிமுறைப்படி நீங்கள் சொல்லி தருவீங்க இல்லையா? தருதலையாக ரோட்டில் நிற்கிற 10 காசு பிரயோஜனம் இல்லை, அவங்களால 3 தலைமுறையாக வீடு வாங்க முடியலேன்னு சொல்கிறோம், ஒருத்தவங்களை கூட காப்பாற்ற முடியும். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்கம்மா. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து இந்த ஆவிகள், ஆன்மாக்கள் இதை தாண்டி என்ன பிரச்சனை நடக்குதுன்னா, மற்றவங்க யாராவது எதிரிகள் செய்த செய்வினையாலேயோ இல்லை பில்லி சூன்ய ஏவலாலேயோ தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது ஒரு பிரச்சனை. நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களோட குலதெய்வம் தெரியாததால் குலதெய்வம் கட்டுப்பட்டு
கட்டு கட்டிடுறாங்க குலதெய்வத்துக்கு. கட்டிடுவாங்க. அதனால அவங்களால எந்த ஒரு செயலும் செய்ய முடியல. நற்செயல் வந்து அவங்க இல்லத்துல நடக்க மாட்டேங்குது. ஸோ இந்த கட்டையும் உங்களால உடைக்க முடியுமா? ஃபஸ்ட்டு அது வந்து பச்சை பானை வச்சு கட்டுறது, அதை வந்து உடைக்கிறது அது வேற. அது ஒரு பெரிய பூஜை. நைட்டு 12 மணிலேருந்து காலையில் வரையும் பண்ணிகிட்ருப்போம். அது வந்து கட்டப்பட்ட கோயிலையே கட்டிடுவாங்க. அதையே நாங்கள் உடச்சி எங்கள் ராமேஸ்வரம் அந்த எங்கள் நடுக்குடியிருப்பில் போகிற முனியா கோயிலை கட்டியிருந்தாங்க. அதை நான் உடச்சதுக்கப்புறம் இன்றைக்கி அந்த கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி தடபடலாம் நடந்துகிட்ருக்கு. எப்படிப்பட்ட தெய்வத்தையும் கட்டுவாங்க. அது இந்த பன்னிக்கறி, மாட்டுக்கறி, மாட்டு இறைச்சி இதுகெல்லாம் வச்சு பச்சைப்பானை வச்சு கட்டுவாங்க. அதை கண்டுபிடிச்சி அதை உடைக்கணும். அது இல்லை நம்ம வந்து சக்தியை வச்சு ஏவி விடணும். இது ஏகப்பட்ட பூஜைகள் இருக்குமா, அதுக்கு தனி வழிமுறைகள் இருக்குது. அது ரெடி பண்ணலாம். சிறப்புமா, ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஏன்னா குலதெய்வம் தெரியாதவர்களும் உங்கள்கிட்ட வரலாம், குலதெய்வம் கட்டில் இருக்கிறவங்களும் வரலாம், கட்டையும் உடைச்சு கொடுப்பீங்க அப்படின்னு அழகான தகவல் கொடுத்ததற்கு மகாதேவ்.